அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து ஒரு செம்ம நியூஸுங்க. செரீன் பாத்திமா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒண்ணுமே தெரியலங்க. நானே வெளிச்சத்தில லைட்ட போட்டு பார்த்தேன். கண்ணாடிய நல்லா போட்டு பார்த்தேன். இந்த இந்த இடம் வந்து எந்த இடம்னு தெரியுதா? நம்ம விஜயும், அ பிரவீன் சாரும் துபாயிலேருந்து லைவ் வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த இடம் மாரி தெரியுது. ஆனா, நம்ம பிரவீன் அதாவது நம்ம செரீன் பாத்திமா வந்து 11 மணிக்கு ஏதோ அப்டேட் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ வரப்போகுது அப்படிங்கிறத. பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு. லைட் நல்லா இருட்டாயிருச்சு. அந்த டைம்ல எடுத்திருக்காங்க. அதே இடம் தான். லைவ் வந்தாங்க இல்லையா? அதே இடம். செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா, சுவாமி உட்காந்துருக்கிறது கரெக்ட்டா நமக்கு தெரியுது. அவர் தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஆனா அவரா இருட்டுக்குள்ள நல்ல இருட்டானதுக்கப்புறமா வந்து எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையா இருக்கு அப்படிங்கிறதான். எப்படி இருக்கும் வந்திருக்கும் துபாய் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன் நானு. கண்டிப்பா நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரிங்களா? ஆனா, இந்த இடத்துல வந்து என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரில. செம்மையா இருக்குங்க பார்க்குறதுக்கு. சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட செரீன் பாத்திமாவுக்கு இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க குடுக்குற பில்டப்லேருந்து தெரியுது. எந்த அளவுக்கு அது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா, சுவாமி பயங்கரமா கலக்குவாரு. இன்னைக்கு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரிங்களா?